அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஐன்ஸ்டீன் ஏ அண்ட் பி கோஎஃபிஷியன்ட் தான் இந்த லேசர் டாபிக்ஸ்ல பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும், the light and matter interactionல there are three kind of process possible. The first process என்னன்னா, the stimulated emission. Stimulated, maybe we can start from the stimulated absorption. Then there are two emission pathways are possible. One is spontaneous emission, the another one is stimulated emissions. So first stimulated absorption, what is the derivation given by the Einstein பார்க்கலாம். Stimulated absorption என்னன்னா, suppose two energy level இருக்குன்னு வச்சுங்க, E1 E2, the number of atoms in the E1 is En1, the number of atoms in the E2 is En2. நம்ம என்ன செய்யறோம்னா, photon of frequency h nu கொடுக்கிறோம். In the frequency of the photon nu, if it is matching with the frequency separation between the two level E1 E2, then there is an absorption is happening. இங்க வந்து என்னன்னா N1 atoms இருக்குன்னு சொல்றோம். இந்த மாதிரி absorption, அதாவது the frequency of the photon, if it is matching with the frequency separation between the two level of the atom, or the energy of the photon, if it is matching with the energy difference between these two level, then there is a stimulated absorption. So இங்க இருக்க இந்த ஸ்டேட்ல இருக்க எலக்ட்ரான் அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு it will go to the excited states. So இந்த கண்டிஷன் இது சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்படின்னா the stimulated, the number of stimulated absorption, எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு மேலே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, the number of stimulated absorption per unit time எவ்வளோ பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு, இது வந்து இந்த நம்பர் ஆஃப் ஸ்டிமுலேட்டட் அப்சர்ப்ஷன், இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் த E1 லெவல். ஸோ இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் ஆட்டம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த ரேடியேஷன் டென்சிட்டி. நம்ம இங்கே ஃபோட்டான் சொன்னோம், பட் இஃப் யூ ஆர் கிவிங் மல்டிபிள் நம்பர் ஆஃப் ஃபோட்டான் பர் யூனிட் டைம், அந்த இதுதான் என்னென்னா ரேடியேஷன் எனர்ஜி டென்சிட்டி Qன்னு சொல்லுவோம். அந்த radiation energy density per or the number of photon per unit volume per unit time, அதுதான் என்னன்னா எனர்ஜி டென்சிட்டி. அந்த எனர்ஜி டென்சிட்டி அதிகமாக இருந்தால் அப்சர்ப்ஷன் அதிகமாக இருக்கும். அதே போல் இந்த நம்பர் ஆஃப் ஆட்டம் இந்த லோயர் எனர்ஜி ஸ்டேட் அதிகமாக இருந்தாலும் அப்சர்ப்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் ஸ்டிமுலேட்டட் அப்சர்ப்ஷன் பர் யூனிட் டைம் அதை வந்து ஈக்குவல் பண்ணனா உங்களுக்கு என்ன வரும்னா, N1 times Q. இங்கே ப்ரொபோர்ஷனலை ஈக்குவல் பண்ணால் we have to add one constant. அந்த கான்ஸ்டன்ட் நான் என்னென்னு வச்சுக்கிறேன்னா Bன்னு வச்சுக்கிறேன். பட் இந்த கான்ஸ்டன்ட் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா from 1 to 2. அதாவது there is a stimulated absorption from the level 1 to 2. அதுதான் இங்கே சொல்கிறேன். இதை வந்து level 1 கூட வச்சுக்கலாம். this is level 2. the excited state level 2 வைக்கிறோம், ground state level 1 வைக்கிறோம். ஸோ இதுதான் என்னன்னா the number of transition or stimulated absorption per unit time. Maybe you can call this is a capital N 1 to 2, the number of transition from the 1 to 2 level. This is proportional to the N1 times the radiation energy density. The constant you are calling B12. So you can take this the equation number 1. This is called upward transition. இந்த transition என்னன்னு சொல்லணும், upward transition. Next பார்த்தீங்கன்னா, எமிஷனை பொறுத்தவரைக்கும் there are two processes are possible. ஒன்று பார்த்தீங்கன்னா the spontaneous emission. அதை ஃபர்ஸ்ட் பார்த்தலாம், the spontaneous emission. ஸோ ஸ்பான்டேனியஸ் எமிஷன் எப்படி இருக்கும்? சப்போஸ் இந்த இப்போ வந்து அப்சர்வ் பண்ணிட்டு there are number of atom in the excited state N2ன்னு வச்சுங்க, ground state N1, இங்கே இருக்க number of electrons are atom. ஸோ இது N2, இது வந்து E2 லெவல். இப்போ நார்மலாகவே இதனுடைய லைஃப் டைம் எவ்வளோனா நானோ செகண்ட் டு மைக்ரோ செகண்ட். சப்போஸ் செமிகண்டக்டர் மெட்டீரியல் எடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க எலக்ட்ரானோட லைஃப் டைம் இட் வில் பி லார்ஜர்.
மைக்ரோ செகண்ட் இருக்கும், 1/2 மில்லி செகண்ட் இருக்கும். அதே ஃப்ரீ ஆட்டம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா the excited state electronோட லைஃப் டைம் நானோ செகண்ட் ஆர் பிகோ செகண்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்படின்னா இட் வில் டிகே, அதாவது வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் இட் வில் ஸ்பான்டேனியஸ்லி டிகே டு த கிரவுண்ட் ஸ்டேட். அப்படின்னா இப்படி டிகே ஆகும்போது உங்களுக்கு என்னென்னா இட் வில் எமிட் த ரேடியேஷன். எவ்வளோ அப்சர்வ் பண்ணுச்சோ அந்த எனர்ஜியை எமிட் பண்ணும், ஃபோட்டான் எனர்ஜி ஹச்னியும். அந்த எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு த எனர்ஜி டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ லெவலாக இருக்கும். அப்படின்னா த நம்பர் ஆஃப் டவுன்வர்ட் டிரான்சிஷன் எவ்வளோன்னு கேட்கலாம். த நம்பர் ஆஃப் downward transition due to spontaneous emission எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, ஸோ த நம்பர் வந்து பர் யூனிட் டைம் எவ்வளோன்னு வச்சுக்கிறோன்னா எஸ்பி ஸ்பான்டேனியஸ் எமிஷன் வச்சுக்கிறோம். இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு, இங்கே ஸ்பான்டேனியஸாக எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாத ஸ்பான்டேனியஸாக, அதாவது தன்னிச்சையாக கீழே கிரவுண்ட் ஸ்டேட்டு வரதால இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் த எக்ஸைட்டட் ஸ்டேட் N2. வேறு எதையும் இதை டிபெண்ட் பண்ணியிருக்காது. N2 அதிகமாக இருந்தால் ஸ்பான்டேனியஸ் எமிஷன் அதிகமாக இருக்கும். அப்போனா இதை ஈக்குவல் பண்ணனா we have to add one constant. So spontaneous emission that will be equal to, நான் இதை வந்து என்னன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கான்ஸ்டன்ட்டாக யூஸ் பண்ணுறேன். இந்த கான்ஸ்டன்ட் எதை ரெப்ரசன்ட்னா 2 to 1. ஏ எதை ரெப்ரசன்ட் பண்ணால் ஸ்பான்டேனியஸ் எமிஷன் கான்ஸ்டன்ட் ஃப்ரம் த லெவல் 2 to 1 டைம்ஸ் N2. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துங்க. ஸோ யூ கேன் டேக் திஸ் த ஈக்குவேஷன் நம்பர் 2. த நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பாசிபிள்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ஸ்டிமுலேட்டட் எமிஷன். ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரீவியஸ் லெக்சரில் சொல்லியிருக்கேன். த தேர்ட் ப்ராசஸ் stimulated emission. அப்புறம் one can ask what is stimulated emission. இப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்க இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டில் N1, எக்ஸைட் ஸ்டேட்டில் N2 எலக்ட்ரான், எனர்ஜி E2, இந்த எனர்ஜி E1. ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்குன்னு வச்சுங்க. சப்போஸ் N2 எலக்ட்ரான்ஸ் இந்த ஸ்டேட்டில் இருக்குது. இப்போது நம்ம கொடுக்குற எனர்ஜி டென்சிட்டி Q, இதில் இருக்க ஒவ்வொரு ஃபோட்டானும் சப்போஸ் இதில் வந்து இந்த எலக்ட்ரான் டிக்கே ஆகிறதுக்குள்ளார, அதாவது அதனுடைய லைஃப் டைம் 10⁻⁹ செகண்ட், அதுக்குள்ளார அதை என்ன செய்யணும், இட் வில் ட்ரிச்சர் த ஆட்டம் டு கம் டு த கிரவுண்ட் ஸ்டேட். அங்கே இருக்க எக்ஸைட் ஸ்டேட் எலக்ட்ரான் மேலே மோதி அது கிரவுண்ட் ஸ்டேட்டில் வந்துச்சுன்னா அதுதான் ஸ்பான்டேனியஸ் எமிஷன். அப்போனா அதை எக்ஸைட்டட் ஸ்டேட்டை போகிறதுக்கு ஒரு ஃபோட்டான் அப்சர்வ் பண்ணியிருக்கோம், அதில் மோதுற ஒரு ஃபோட்டான், அது அப்போனா ஒரு ஆட்டம் ஆர் ஒரு எலக்ட்ரான் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது இட் வில் எமிட் த 2 ஃபோட்டான். ஒன்று அப்சர்வ் பண்ண ஃபோட்டான், இன்னொன்று மோதின ஃபோட்டான். அந்த மோதிர ஃபோட்டான் என்ன செய்யணும், இட் வில் டிரான்ஸ்மிட் இட் போலரைசேஷன், ஃப்ரீக்வன்சி, ப்ரொபகேஷன் டைரக்ஷன், எவ்ரிதிங் டு த எக்ஸைட்டட் த எலக்ட்ரான். அப்போனா எமிட் ஆகிற அந்த ஃபோட்டானும் அந்த மோதிர ஃபோட்டானும் என்ன செய்யணும், இட் வில் ஹேவ் த சேம் ஃபேஸ், சேம் ஃப்ரீக்வன்சி, சேம் ஆம்ப்ளிடியூட். ஸோ அதனால தான் என்னென்னா ரெண்டு ஃபோட்டான் வரும். இதுதான் என்னன்னு சொன்னால் இந்த ஸ்டிமுலேட்டட் எமிஷன் சொல்லுவோம். இதுதான் எதுக்கு இது வந்து எது தரும்னா இட் வில் கிவ் த லேசர் லைட். இந்த ப்ராசஸ் தான் லேசர் எமிஷனை தரும். ஸோ அப்படின்னா த நம்பர் ஆஃப் downward transition, the number of downward transition due to stimulated emission it is proportional to எவ்வளோ டிரான்சிஷன் நடக்குது, அதான் நம்பர் ஆஃப் டவுன்வர்ட் டிரான்சிஷன் பர் யூனிட் டைம். நான் இங்கே பர் யூனிட் டைம் போல நீங்கள் போட்டுங்க. இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எவ்வளோ ஆட்டம் வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்குது. நம்பர் ஆஃப் ஆட்டம் அதிகமாக இருந்தால் ஸ்டிமுலேட்டட் எமிஷன் அதிகமாக இருக்கும். இன்னொன்று அங்கே என்ன செய்யணும், கொடுக்குற எனர்ஜி வந்து அதில் இருக்க ஃபோட்டான்ஸ் என்ன செய்யணும், ஒவ்வொரு ஆட்டத்தை மேலே எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆட்டத்தை மேலே மோதுது. அதனால் இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் த இன்சிடென்ட் ரேடியேஷன், த Q. ஸோ அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ரெண்டுமே அதிகமானால் இந்த ஸ்டிமுலேட்டட் எமிஷன் அதிகமாகும், ரெண்டு கம்மியாக இருந்தால் ஸ்டிமுலேட்டட் எமிஷன் கம்மியாக இருக்கும். அப்படின்னா இதை ஈக்குவல் பண்ணும்போது யூ மே கால் த நம்பர் ஆஃப் டவுன்வர்ட் டிரான்சிஷன் டியூ டு த ஸ்டிமுலேட்டட் எமிஷன் பர் யூனிட் டைம் ST, the number ST.
So it is equal to, we got to add the one constant B 2 to 1. இந்த Bங்கிறது என்னன்னா, it's due to the stimulated emission. Aங்கிறது என்னன்னா, due to the spontaneous emission 2 to 1 times N2 Q. இதை என்ன செய்யறேன்னா, ஈக்குவேஷன் நம்பர் 3 வச்சுக்கலாம். ஸோ அப்படின்னா அட் ஈக்லிபிரியம் நான் கண்டினியூஸாக ரேடியேஷன் கொடுத்துட்டே இருக்கு, கண்டினியூஸாக அப்சர்ப்ஷன் நடக்குது, கண்டினியூஸாக எமிஷன் நடக்குது. அந்த எமிஷன் வந்து ஸ்பான்டேனியஸ் எமிஷனாகவும் இருக்குது, ஸ்டிமுலேட்டட் எமிஷனாகவும் இருக்குது. அப்படின்னா அட் ஈக்லிபிரியம் த நம்பர் ஆஃப் upward transition equal to the number of downward transition due to the spontaneous emission due to the stimulated emission. அதான் என்னன்னா equilibrium condition சொல்றோம். So you can call at equilibrium the number of stimulated absorption 1 2 ஏன்னா ground state இருந்து excited state போகுது, that will be equal to the number of downward transition per unit time due to the stimulated emission, the number of downward transition due to the spontaneous emission per unit time. So இதுதான் என்னன்னா at equilibrium condition it has satisfied this equation. இப்போ நமக்கு n12 என்னன்னு தெரியும், n stimulated emission என்னன்னு தெரியும், n spontaneous emission என்னன்னு தெரியும். So we can substitute here. So இங்கே substitute பண்ணனா என்ன வரும்னா, n12 என்னன்னா it is proportional to the n1. அதோடைய கோஎஃபிஷியன்ட் என்னன்னா B12 இட்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு த Q. ஸோ ஸ்டிமுலேட்டட் எமிஷன் இங்கே இருக்குது, தேர்ட் ஈக்குவேஷன் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். B21 N2 Q இதுதான் ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ப்ளஸ் ஸ்பான்டேனியஸ் எமிஷன் நம்பர் ஆஃப் downward transition due to the spontaneous emission it is just proportional to the N2 the excited atoms times the constant வந்து என்னன்னா A21. இது இந்த A வந்துட்டு spontaneous emission coefficient, இந்த B represents stimulated absorption stimulated emission. ஸோ அப்படின்னா நான் என்ன செய்யலைன்னா இந்த B கோஎஃபிஷியன்ட்ல ஒன் சைடு கொண்டு வரேன், அதாவது இந்த எனர்ஜி டென்சிட்டி டேர்ம்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே வச்சுங்க B12Q, இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு இங்கே கொண்டு வந்தால் மைனஸ் B21 N2Q is equal to N2 A21. இப்போ எனர்ஜி டென்சிட்டியை வந்து நீங்கள் காமனாக வெளியில் எடுக்கலாம். கியூவை காமனாக வெளியில் எடுத்தீங்கன்னா உள்ளார என்ன இருக்குன்னா N1 B12 minus N2 B21 is equal to N2 A21. இப்போ Q மட்டும் வச்சுக்கிங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு, Q மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா மற்ற எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைடு போட்டிங்கன்னா என்ன வரும்னா N2 A21 whole divided by N1 B12 minus N2 B21 இது நமக்கு வரும். ஸோ Q is equal to நான் என்ன செய்கிறேன்னா N2 B21னால இந்த நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் டிவைட் பண்ணுறேன். அப்படின்னா நியூமரேட்டர் டிவைட் பண்ணால் என்ன வரும்னா N2 A21. ஜஸ்ட் நான் நியூமரேட்டர் எதால் டிவைட் பண்ணேன்னா N2 B21 இதால் டிவைட் பண்ணேன், இதுதான் நியூமரேட்டர். டினாமினேட்டர் அதே போல் பண்ணுறேன். ஸோ நமக்கு டினாமினேட்டர் என்னன்னா N1 B12 minus N2 B21 whole divided by N2 B21 equal to மேலே பார்த்தீங்கன்னா N2 N2 கேன்சல் ஆகிடும், நமக்கு என்ன இருக்குன்னா நியூமரேட்டரில் A21 divided by B21 இது வந்து தனியாக இங்கே வச்சுங்க 1 divided by டினாமினேட்டரில் என்ன இருக்குன்னா இப்போ N2 B21 மேலே என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் N1 B12 divided by N2 B21 minus make the bracket N2 B21 N2 B21 செகண்ட் டேர்ம் கேன்சல் ஆகிடும், உங்களுக்கு என்ன வரும்னா it will give the 1. ஸோ நமக்கு அக்கார்டிங் டு த போல்ட்ஸ்மேன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு தெரியும்னா அக்கார்டிங் டு Boltzmann distribution நமக்கு என்ன தெரியும்னா the number of atom in the ground state according to the Boltzmann distribution, how the population or the atoms arranged in various energy level at any temperature. அதை எப்படி சொன்னேன் N1 equal to ரெண்டு லெவலில் எடுத்தீங்கன்னா N2 exponential of minus E energy
difference between the two level divided by kBT at what temperature we are measuring. இங்கே வந்து என்னன்னா the number of atom in the ground state is equal to N2. சாரி, இங்கே வந்து N1 போட்டேன். இங்கே N1 equal to N2 times. Suppose N2 வேணும்னா N2 equal to N3 times e power minus e kBT. ஸோ இதுதான் நமக்கு என்னன்னா the Boltzmann distribution function சொல்லுவோம். உங்களுக்கு கிரவுண்ட் ஸ்டேட்டில் மட்டும் அந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து யூ மே கால் திஸ் இஸ் N1 divided by N2. இது வந்து எது தரும்னா it is equal to N1 divided by N2 is equal to exponential of minus e kBT. ஸோ இவ்வளோ பாப்புலேஷன் வந்து இந்த ரேஷியோ இருக்கும். அதாவது எனர்ஜி லெவல் கிரவுண்ட் லெவல் அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸைட் ஸ்டேட்டில் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் காமனாக என்னன்னு சொல்லலாம், the NN any level is equal to N0, இந்த மாதிரி சொல்லலாம், N0 times அதாவது any level equal to the original population times the exponential of minus c the nth energy level divided by kBT. இதை வந்து அப்படின்னா என்ன செய்யலைன்னா the NN the population n இங்கே ஸ்மால் nங்கிறது என்னன்னா the n equal to 1 ground state, 2 first excite state, 3 next excite state will go up to n. ஸோ இங்கே N0 exponential of minus c divided by kBT. அப்படின்னா நம்ம என்ன செய்யலைன்னா we got to just keep this equation as it is. இந்த equation வந்து next slideல எடுத்துக்கணும் as well as the Boltzmann distribution function. நான் ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸில் சொல்லி தந்திருப்பேன். சப்போஸ் the number of atom N1 எவ்வளோ வேணும்னா the ground level N0 exponential of minus E1 divided by kBT. Suppose number of atom in the energy level N2 second level எவ்வளோனா again it's N0 exponential of minus E2 divided by kBT. இப்போ வந்து நமக்கு என்ன வேணும்னா N1 divided by N2. நம்மளோட ஈக்குவேஷன் எனர்ஜி டென்சிட்டி ஈக்குவேஷனில் N1 divided by N2 ரேஷியோ இருக்கு. அதனால இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா N0 exponential of minus E1 divided by kBT divided by N0 exponential of minus E2 divided by kBT. அப்படின்னா இங்கே எதை குறிக்குதுன்னா நான் ஜஸ்ட் ரெண்டு லெவலில் மட்டும் கன்சிடர் பண்ணுறேன். இது எனர்ஜி லெவல் E1, திஸ் இஸ் அ பாப்புலேஷன் N1, எனர்ஜி லெவல் E2, this is பாப்புலேஷன் N2 at temperature T. இதான் நான் வந்து போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இந்த ரெண்டு லெவலுக்கு மட்டும் பார்க்குறேன். தேர்ட் லெவலையும் பார்க்கலாம். ஏன்னா ஜென்ரல் ஃபார்முலா நமக்கு வந்து மறந்துடாதீங்க, NN ஈக்குவல் டு ஜஸ்ட் N0 exponential of minus EN divided by kBT. அது ஸ்மால் n, இங்கே ஸ்மால் n வரும். ஸோ அப்படின்னா N0 கேன்சல் பண்ணிடணும். அப்படின்னா the ratio N1 divided by N2 is equal to exponential of இங்கே டினாமினேட்டர் மைனஸ் மேலே புஷ் பண்ணிங்கன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ E plus E2 minus E1 divided by kBT. இதை வந்து யூஸ்வலாக என்னன்னு வச்சுக்கலாம்னா it will be equal to delta E divided by kBT. ஸோ இந்த delta E கூட அதாவது delta E not new delta E divided by kBT. அப்படின்னா this ratio is equal to exponential of delta E divided by kBT. இந்த delta E இதை வந்து என்னன்னு சொல்லணும், இந்த delta E it will be equal to the energy difference between these two level. எப்போ உங்களுக்கு வந்து அப்சார்ப்ஷனோ எமிஷனோ நடக்குன்னா when it will be equal to the incident. உங்களுக்கு எப்போ அப்சார்ப்ஷன் எமிஷன் நடக்குன்னா இந்த delta E is equal to the energy of the incident photon இருக்கும்போது உங்களுக்கு என்னன்னா அப்சார்ப்ஷனோ இல்லைன்னா எமிஷனோ நடக்கும். ஏன்னா எமிஷன் நடந்தால் அது ஹச்னியூ எனர்ஜி வெளியிடும், அப்சார்ப்ஷன் நடந்தால் ஹச்னியூ எனர்ஜி அப்சார்ப் பண்ணிக்கும் அந்த எலக்ட்ரான். ஸோ அப்போனா ஜென்ரலாக N1 divided by N2 என்னன்னு சொல்லணும்னா it will be equal to E power hnu divided by kBT. ஸோ இதுதான் the ratio between the population ratio between the two level, the first two level. நீங்கள் எல்லா லெவலுக்கும் போடலாம், பட் நமக்கு எல்லா லெவலும் இங்கே தேவைப்படுறதில்ல. ஸோ யூ கேன் டேக் திஸ் இஸ் த ஈக்குவேஷன் நம்பர் 4. அப்படின்னா நமக்கு என்னன்னா ஆல்ரெடி த ரேடியேஷன் எனர்ஜி டென்சிட்டி என்ன கிடைச்சிருக்குன்னா த A21 divided by B21 1 divided by B12 divided by B21
n1 divided by n2 minus 1. நமக்கு n1 divided by n2 according to the Boltzmann distribution function from the relation 4 என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நீங்க அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் மேக் ஜஸ்ட் அ ஸ்லைட். ஸோ அப்படின்னா the radiation energy density is equal to A21 divided by B21 times, you can make the bracket 1 divided by B12 divided by B21 n1 divided by n2 என்னன்னா exponential of h nu divided by kBT minus 1. ஸோ இதுதான் நமக்கு ஃபைனலாக கிடைச்சிருக்க எக்ஸ்பிரஷன் according to the Einstein. So you can take this is the relation, fifth one. So according to the Planck theory, நம்ம வந்து quantum mechanics beginningல Planck theory பார்ப்போம். So according to the Planck theory, the radiation energy density, it will be equal to 8 pi h nu cube divided by c cube 1 divided by exponential of h nu divided by kBT minus 1. இதுதான் உங்களுக்கு என்னன்னா the Planck theoryல the radiation energy density derivation வந்து இங்க எடுத்துக்கிறோம். அதை டெரிவ் பண்ண மேபி Planck theory பார்க்கும்போது டெரிவ் பண்ணுவோம். அந்த ஃபார்முலாவை இங்க எடுத்துக்கிறோம். Just you can take, this is the equation number 5. இது வந்து என்னன்னா the radiation energy density, the blood body எவ்வளோ radiation energy density emit பண்ணுது, இல்லைன்னா எவ்வளோ energy density absorb பண்ணுது. ஸோ அந்த டெரிவேஷன் தான் இது. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா ஈக்குவேஷன் 5ம் 6ம் கம்பேர் பண்ணலாம். ஸோ கம்பேர் ஈக்குவேஷன் 5 அண்ட் த ஈக்குவேஷன் நம்பர் 6. இதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போனென்ஷியல், ஆக்சுவலாக இது வந்து இங்கே ப்ராக்கெட் வராது, இங்கே ப்ராக்கெட் வரும், இங்கே ஜஸ்ட் இட் வில் பி 1. ஏன்னா இங்கே பாருங்கள் டெரிவேஷன் இந்த 1 தனியாக இருக்குது. இதுக்கு வந்து இப்படி ப்ராக்கெட் நான் போட்டுட்டேன். ஜஸ்ட் n2 by n1 அதனுடைய வேலைக்கு இங்கே தான் ப்ராக்கெட் வரும். ஸோ 5th ஒன்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்போனன்ஸ் ஆஃப் h nu by kBT இந்த 5th ரிலேஷனில் பார்த்தீங்கன்னா என்னன்னா அதனுடைய கோஎஃபிஷியன்ட் B12 divided by B21. ஸோ B12 divided by B21. இந்த 6th ரிலேஷனில் இந்த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் h nu by kBT அதனுடைய கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. ஏன்னா ரெண்டும் லுக்கிங் லைக் சேம் ஈக்குவேஷன், அதனால அதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் ஜஸ்ட் கம்பேர் மட்டும் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ரிலேஷன் வி ஆர் கெட்டிங். நெக்ஸ்ட் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக்ஷனோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 5th ஒன்ல A21 divided by B21 ஈக்குவல் டு, அதே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 6th ஈக்குவேஷனில் அந்த 1 divided by இந்த ஃப்ராக்ஷன் பிக்கர் ஃப்ராக்ஷனோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 8 pi h nu divided by c cube. ஸோ அப்படின்னா 2 ரிலேஷன் கிடைக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ரிலேஷன் என்னன்னா the B12 divided by B21 it will be equal to 1. This is the first relation. ரெண்டாவது ரிலேஷன் என்ன கிடைக்குதுன்னா A21 divided by B21 it will be equal to 8 pi h nu cube divided by c cube. This is the second relation. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கோம், அதுதான் நம்ம இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் ரிலேஷன் வந்து ஈஸியாக ஒன்று மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அட் தெர்மல் ஈக்லிபிரியம் என்னன்னா இஃப் த நம்பர் ஆஃப் அப்போர்ட் டிரான்சிஷன் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டவுன்வர்ட் டிரான்சிஷன் வச்சுக்கிட்டோன்னா B12 இஸ் ஈக்குவல் டு B21. What do you mean by that? Means the coefficients for the stimulated absorption, and the stimulated absorption coefficient, அதாவது 1 to 2னாலே என்னன்னா அதாவது ஃபர்ஸ்ட் லெவல்லேருந்து செகண்ட் லெவல், இது என்னன்னா ஸ்டிமுலேட்டட் அப்சர்ப்ஷன். இது அப்சர்வ் பண்ணிட்டு இங்கே மேலே வரும். அதனுடைய கோஎஃபிஷியன்ட் B12 இஸ் ஈக்குவல் டு B21, த ஸ்டிமுலேட்டட் எமிஷன் கோஎஃபிஷியன்ட். ரெண்டு கோஎஃபிஷியன்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இட் வில் பி ஈக்குவல். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரிலேஷன். மேபி மச் ஆஃப் ஃபிசிக்ஸ் நாட் தேர். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா த செகண்ட் ரிலேஷன் பாருங்க. 8 constant, pi constant, Planck constant is a constant,
velocity of the light constant, the frequency separation between the level எதுனா A21 divided by B21 is proportional to nu cube. அப்பனா the இது வந்து என்னன்னு சொன்னா the energy difference between the two level E1 divided by E2 அப்பனா E2 minus E1 that will be equal to h nu. The energy difference between the level equal to the incident photon energy or emitted photon energy, or the frequency separation. Nu is the frequency separation between the level. அந்த frequency separation between the level அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எது அதிகமாகும்னா the spontaneous emission coefficient A21. அதே frequency அது அதிகமாக எது கம்மியாகும்னா ஏன்னா it is inversely proportional to the B21, the stimulated emission coefficient கம்மியாகும். ஸோ அப்போனா அந்த ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன் பிட்வீன் இந்த டூ லெவல் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே வந்துச்சுன்னா எது அதிகமாகும்னா அந்த ஸ்டிமுலேட்டட் எமிஷன் அதிகமாகும், எது கம்மியாகும்னா அந்த ஸ்பான்டேனியஸ் எமிஷன் கம்மியாகும். அப்படின்னா இஃப் யூ வாண்ட் மோர் ஸ்டிமுலேட்டட் எமிஷன் யூ நீட் டு டேக் த எனர்ஜி செப்பரேஷன் பிட்வீன் த லெவல் வில் பி மினிமம். அந்த மாதிரி ஆட்டம் அந்த மாதிரி மாலிகூல்ஸை சூஸ் பண்ணி வி கட் டு யூஸ் இந்த லேசர். ஸோ அதுதான் இந்த ரிலேஷன் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ A21 ரொம்ப செப்பரேஷன் அதிகமான ensemble of atoms or semiconductors எடுத்தோம்னா நமக்கு பிரச்சனை என்னன்னா the spontaneous emission will be dominate. ஏன்னா அதனுடைய coefficient அதிகமாகிறதால the spontaneous emission will be dominate. If you are taking the energy separation, the frequency of energy separation will be smaller, the stimulated emission will be dominant. So this is the one factor we can understand from the Einstein coefficient. இங்கே தான் A and B இதுவரை நான் அந்த கோஎஃபிஷியன்ட்னா என்னன்னு சொல்ல ஜஸ்ட் ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஸ்பான்டேனியஸ் எமிஷன் கோஎஃபிஷியன்ட் சொன்னோம். ஸோ த A and B are called Einstein's coefficient. இதில் A12 சொன்னா சாரி A21 ஸ்பான்டேனியஸ் எமிஷன் கோஎஃபிஷியன்ட், B21 ஸ்டிமுலேட்டட் எமிஷன், அதே B12 the stimulated absorption. So this is a short story of Einstein A and B coefficient. Thank you.